எனக்கு இந்த சம்மதமே இல்லாம அல்லேலூயா சொன்னோம்னா டென்ஷன் ஆயிடுவேன். நல்லா கவனிங்க, இது நான் சொல்லிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க அல்லேலூயாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அந்த பாஸ்டர் வந்து மெசேஜ் எழுதிட்டு இருக்கிறாரு. கவனிங்க, என்னை கவனிங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, மெசேஜ் எழுதிட்டு இருக்கிறாரு. மெசேஜ் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாரு. கதை இல்ல, அது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க ரிலேஷன்ல ஒரு கல்யாணம் நடக்குது. நல்லா கவனிங்க, அவங்க ரிலேஷன்ல அவங்க சொந்தக்காரங்க மத்தியில ஒரு கல்யாணம் நடக்குது. பயங்கர செலவு பண்ணி பயங்கரமா மண்டபத்தை எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா விருந்தெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த நாள் கல்யாணம், இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. விடிஞ்சு, நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க, விடிஞ்சு பொண்ணை தேடி பாக்குறாங்க, பொண்ணு ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. பொண்ணு ஓடி போனதுக்கு அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஆனா அந்த பாஸ்டர் சொன்னார், பொண்ணு ஓடி போச்சு, அல்லேலூயா அப்படின்னு. இது அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பொண்ணு ஓடி போனதுக்கு தேவனுக்கு. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம என்ன பண்ணக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா. புரியுதுங்களா? அப்போ சம்பந்தமே இல்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பிசாசு ஆண்டவரே, பிசாசு ஆண்டவரா, பிசாசு ஆண்டவரா, ஆண்டவரே பிசாசு. ஏன் ஆண்டவரை விட்டுட்டு பிசாசு ஆண்டவர் என்று சம்மந்தமே இல்லாம சொல்றது, ஆமேன்னு சொல்றது சம்மந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. சரிங்களா? கவனமா அந்த எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். உற்சாகப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், ஆரம்பத்துல சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பிசாசு வந்தா எனக்கு நைட் எல்லாம் புடிச்சு கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தான், என்னால எந்திரிக்கவே முடியல, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அல்லேலூயா. பொண்ணு சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா, அல்லேலூயா அப்படின்னா. சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்து. இதுதான் வீணில விளங்குறது. வீணிலே விளங்காதிருப்பாயாக. கண்ட இடத்துல எல்லாம் என்ன பண்ணாது, பலி செலுத்தாத வசனத்தான் போட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம. சரி கவனிங்க.